இன்னைக்கு பிரேக்கில் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து மந்தி சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி காசி தியேட்டர் பக்கத்தில் இருக்க பாம் ஷோருக்கு தான் போயிருந்தோம். ஆஃபீஸை சுற்றி இருக்கிற நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் பிக் பண்ணப்போ பாம் ஷோர் தான் கிட்டேயே இருந்துச்சு. ஸோ அதனால தான் அங்கே சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுவும் இல்லாமல் நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் மந்தி ட்ரை பண்ணதே கிடையாது. சரி ஓகே, ஒரு நல்ல கடையிலே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பி அங்கே போயிட்டோம். நான் பாம் ஷோரில் முன்னாடி ஆர்டர் பண்ணி வீட்டில் தான் சாப்பிட்ருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் டைனிங் பண்ண போகிறேன். ஸோ அங்கே இருக்கிற ஆம்பியன்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இந்த மந்தி சாப்பிட்றதுக்காக வச்சுருந்த அந்த செட்டப் பயங்கரமாக இருந்துச்சு. பார்க்குற உங்களுக்கே இவ்வளோ நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும் நான் மந்திக்காக தான் வந்தேன் அப்படின்னு. பட் இருந்தாலுமே அவங்க அந்த மெனுவெல்லாம் கொடுக்குறப்ப அப்படியே தேடி யோசித்து முடிவு பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஒன்று போட்டுட்டு கடைசியில் ஒரு மந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸில் மந்தியுமே வந்துருச்சு. எப்படி இருக்கும்னு ரொம்ப ஆவலாக இருந்தேன். சிக்கன்லாம் பார்த்தா ரொம்ப ஜூஸியாக தெரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப எம்மியாக இருக்குது. எப்படா சர்வ் பண்ணி சாப்பிடுவோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களுமே சர்வுமே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு வழியாக என் பிளேட்டுமே கொடுத்துட்டு நான் மந்தி வாங்கிட்டேன். ஆனால் மந்தி இதை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மந்தி மேலே எனக்கு தான் நல்ல ஒப்பீனியன் வரலையா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் கூட ஒரு சாலட் கொடுத்துருந்தாங்க. சீரியஸாக சொல்கிறேன், அந்த மந்தியை தவிர அவங்க கூட கொடுத்துருந்த பல விஷயங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் இந்த சாலட் ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டு இது அதை விட நல்லா இருக்கு பாருப்பா, பேசாமல் இதே வாங்கி எல்லாரும் சாப்பிட்ருக்கலான்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன். வெறும் ரைஸ் மட்டும் சாப்பிட்டனால தான் இப்படி இருக்கு போல், மேபி பீஸ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணி கொடுத்ததுலேயே இருந்த பெரிய பீஸாக ஒன்று நான் தூக்கிட்டேன். அப்புறம் ஒரு பீஸ் வச்சு பார்த்து நான் சாப்பிட்டேன். அப்பயுமே எனக்கு தெரியல என்ன சொல்கிறதுன்னு. சரி வீடியோ எடுக்கிறோன்றனால நானும் ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சும்மா சொன்னேன். இவங்கெல்லாம் வீடியோ எடுக்கிறனால தான் ஃபுல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய கிளாஸான இடத்துல போய் சாப்பிட்டாலுமே நம்ம கொஞ்சம் நம்மளோட பிஹேவியர் காட்டி தான் ஆகணும் அப்படின்ற வகையில் நாங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தோம். நல்லா இருக்கோ இல்லையோ காசு கொடுத்துட்டோம் சாப்பிடணுன்ற மாதிரி. இதில் கூட வேறு இந்த சைடில் டிப்ஸ் மாதிரி ஏதோ இருந்துச்சு. எனக்கு எதுவுமே ஆனால் சேலட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது மட்டும் நல்லா இருந்துச்சுன்றனால இன்னொன்று வாங்கி சாப்பிட்ருந்தேன். எல்லாம் மந்தின்றாங்க. ரொம்ப மந்தமாக இருக்குது மந்தி. சீரியஸாக இவ்வளோ காசு பே பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஏதாச்சும் ஒன்று தூக்கிட்டு போயிடலாமான்ட்டு இதை தூக்கிட்டு போகலாமா அதை தூக்கிட்டு போகலாமான்னு நான் ரொம்ப நேரம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் அவங்க ரேட்டிங் போகிறதுக்காக டேப் கொடுத்துருந்தாங்க. ஓகே உன்னை தூக்கிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆளுக்கு ஒரு மூலையில் சாஞ்சிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு மேங்கோ புட்டிங்கான்னு தெரில அது என்ன நேமன்ட்டு அப்படின்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி அது வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் மந்தியை தவிர எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.